அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக காவல் ஆணையர் தெரிவித்த கருத்துக்களில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் காவல் ஆணையர் கருத்தில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பான அனைத்து தகவல்களும் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் தெரிவித்த கருத்தில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருப்பது என்ன விவரம்? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்ததாக தற்போது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்தது குறித்தும் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களையும் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் மாண்புமை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளவாறு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு விசாரணையில் இவ்வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டதற்கு இந்த அறிக்கைகளை இணைய வழியில் நிர்வகிக்கும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் CCTNS அமைப்பில் இருந்த தொழில்நுட்ப குறைபாடுகளே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் காவல்துறை காரணம் அல்ல என்பதும் விளக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் இந்த வழக்கு பற்றிய சென்னை காவல்துறை ஆணையத்தின் பேட்டி தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை பொறுத்தவரை அகில இந்திய பணிகள் விதிகள் 1968 படி கடைபிடிக்கப்படும் நடைமுறைகளின் அடிப்படையில் தான் இதில் எந்த தவறும் இல்லை என்றும் தற்போது அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.